ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் இது பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வேர்ல்டு சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து 800 கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ மறுபடியும் வந்து என் சேனல் பேன் பண்ணதால எனக்கு என்னாச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ ஆடியன்ஸ் ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் வந்து 84% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ 15.1% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்கள் விஷ் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தமிழில் லேர்ன் பண்ண நினைப்பீங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல கண்ணு கிடைக்காது. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிகினிங்ல எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வியூஸ் போகும், அண்ட் தென் ரீச் ஆகும். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலேஜ் பக்கம் படிக்கிறவங்க, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஓகேங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ யூடியூப் அல்காரிதம் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி நம்மளுக்கு நிறைய வியூஸ் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ போய் சேரும். அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறீங்க. அப்போ தான் வந்து அவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க எப்படின்னு. ஸோ நம்ம வந்து நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டே பை டே வந்து சும்மா நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ திடீர்னு வந்து ஜாவானா என்ன அப்படின்னா வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி இல்லைனா வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு புரியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம், ஐடினா என்னன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஜாவா வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எத்திக்கல் ஹேக்கிங் நம்மளுக்கு எதாவது தேவைப்படுது அப்படி பார்க்கல அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. ஸோ நீங்கள் அந்த இன்ட்ரோ டு ஜாவா ஃபார் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம கண்ணனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து தியரிட்டிக்காக சொல்லியிருப்போம். ஸோ ஜாவா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன், எப்படி, அதுக்கப்புறம் ஐடிஸ் பற்றி பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே வந்து நம்ம சொல்ல நம்ம கண்ணனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஜாவாக்குள்ள இருக்கிற கோடிங் பற்றி நம்ம போயிடுவோம் ஓகேங்களா. ஸோ ஜாவா ஹோமில் வந்து நம்ம பேசிக்காக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுக்குற தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே வந்து யூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது, லேர்ன் பண்ணுறவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சி படித்தாலும் சரி, பைத்தான் படித்தாலும் சரி, ஜாவா படித்தாலும் சரி, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்களேன். ஸோ பைத்தான் போகிறேன். ஸோ பைத்தான் போனாலே எனக்கு பிரிண்ட் அலோவல் தான் இருக்குது. ஸோ ஜாவா பைத்தான் ஹோமில். இதே இங்கே ஜாவா போனீங்கன்னா ஜாவா ஹோம்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் அலோவல். இதே நான் சி போனேன் அப்படின்னா வந்து வேறு சி. ஸோ இங்கே இருக்குது. சி போனாலும் எனக்கு வந்து பிரிண்ட் அலோவல், பிரிண்ட் எஃப் ஓகேங்களா. சியில் வந்து பிரிண்ட் எஃப், பைத்தானில் பிரிண்ட்டு, ஜாவாவில் சிஸ்டம் பை அவுட்டர் பிரிண்டர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து அதுக்கான மீனிங் ஒன்று தான், ரெண்டு எல்லாமே பிரிண்ட் தான் பண்ண போகுது ஓகேங்களா. ஸோ ஏன் ப்ரோ எடுத்த உடனே எல்லா லாங்குவேஜ்லையும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லலாம், இல்லை வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஈஸியிலேருந்து அதுக்கப்புறம் ஈஸி, அப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட், அப்புறம் லிட்டில் பிட். ஸோ ஹார்ட் எதுவும் கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான். ஸோ இது மேக்ஸ் ஃபார்முலா மேக்ஸ் டேபிள்ஸ் மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் வந்து மக்கப்பும் பண்ணலாம். ஸோ மக்கப் இன் த சென்ஸ் வந்து இந்த மொத்தமாக மக்கப் பண்ண சொல்லு எப்படின்னா கீவேர்ட்ஸு. ஸோ பிரிண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி. இது மக்கப்பில் வராது, ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்களேன். உங்கள் மைண்டுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு மாடியூல்ஸ் இன்பில்ட்டாக இருக்கும். அதனால பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து பைத்தானை படிக்கணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்பர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து இது செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாவா படிச்சிங்கன்னா வந்து யூ கேன் ஏபிள் டு கிரியேட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இந்த இன்ட்ரோவில் அதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இன்ட்ரோவில் பார்ப்போம். நம்ம வந்து அடுத்த அப்படியே ஹெட்டிங் போயிட்டோம்னா அப்படியே வந்து நம்ம பேசினே இருந்தோம் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோட ரீகேப் இப்போ பார்த்துருவோம், நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் எல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிரிண்ட் எல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ பிரிண்ட் எல்லைன்னா என்ன, அது என்ன பண்ணும். ஸோ நம்ம கமெண்ட்ஸ் வந்து அங்கேயே சொல்லியிருப்போம். ஸோ கமெண்ட்ஸ் print ln will print the next print statement to the new line ஓகேங்களா. ஸோ நான் இங்கே இடத்துல பிரிண்ட் எல்என் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எனக்கு அடுத்த லைனில் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா.
ஸோ இப்போ இந்த பிரிண்ட் அதை நான் இது கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ அலோ வேர்ல்டுக்கு அப்புறம் அடுத்த லைனில் வந்து இது பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே ஏன் ப்ரோ ஸ்பேஸ் வந்துருக்கு அப்படின்னா வந்து இங்கே ஒரு கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், எம்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது கொடுக்கலன்னா அந்த ஸ்பேஸ் வராது, நீங்களே பாருங்களேன். ஸோ இது எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு அது முன்னாடி ஸ்பேஸ் வராது பார்த்தீங்களா. இப்போ ஸ்பேஸ் வரல. ஸோ பாக்கெட்டுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒயிட் ஸ்பேஸ் எல்லாமே கொடுப்போம். ஒயிட் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ என் கேரக்டர். அதுவுமே வந்து ஒரு இதாக தான் எடுத்துக்கும், ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கும். நீங்கள் எம்டி ஸ்பேஸ் கொடுத்தாலுமே வந்து ஓகேங்களா. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இங்கே பிரிண்ட் எல்லாம் நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸோ சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி கெமிஸ்ட்ரி எப்படி நீங்கள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்து இன்னொருத்தர் மிக்ஸ் பண்ணி பார்க்கறது, அப்புறம் இது எடுத்து அது காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரோக்ராமிங் நீங்கள் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணணும். ஸோ இது எப்படி வந்திருக்கு, எப்படி பண்ணலாம், இதோட மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரோக்ராமிங் புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் எப்படி சொல்கிறது, ஒரு கோட் உங்களால் ரைட் பண்ண அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. ஸோ இதுதான் கான்செப்டா, இதான் லாஜிக்கா, ஸோ கொடுங்க நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த ஃபண்டமெண்டல் சொல்லி தரதுலாம் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் லாஜிக் திங்கிங் அதெல்லாமே வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் தெரியணும். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, பிரிண்ட் எல்என்றது என்ன பண்ணுது, ஸோ இது நம்ம எதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த 2 மட்டும் விட்டுருங்க. இந்த 2 ஏன் வருது, எதுக்கு நம்ம இந்த 3 விட்டுருங்க. இந்த டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் கொடுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஏன் கொடுக்குறோம், எதுக்காக டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ சொன்னோன்னா அதுக்கான கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துக்கிற ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம இப்படியே போவோம் அவங்க சொல்லிக்கிட்டே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ரோ நம்ம நியூவாக பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ ஜாவா இன்ட்ரோ, இவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஜாவா வந்து பாப்புலர் லாங்குவேஜ். ஸோ 3 பில்லியன் டிவைசஸ் ரன் ஜாவா பார்த்தீங்களா. இட் இஸ் ஓன் பை ஆரக்கிள் அண்ட் மோர் தென் 3 பில்லியன் டிவைசஸ் வந்து ரன் ஆகி இருக்கான் இது பார்த்தீங்களா. ஸோ இது மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன். ஸோ மொபைல் ஆப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் வெப் அப்ளிகேஷன், வெப் சர்வர்ஸ், கேமிங் சைட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஜாவா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த லாஜிக் திங்கிங் எதாவது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் யாராவது பார்க்குறீங்கனாலும் பாருங்கள், இல்லை ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்றவங்க பாருங்கள். இல்லை எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஜாவா நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருக்கும் நான் வந்து ஜாவா ஃபஸ்ட்டு ஒரு கோராக சொல்லி தருவேன். ஃபண்டமெண்டல்ஸ் தான் முதல்ல சொல்லி தருவோம். ஃபண்டமெண்டல் சொல்லி தந்துட்டு இதில் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி ஒரு டூல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதாவது ஒரு டூல் கிரியேட் பண்ணுங்க அப்புறம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து பண்ணுவோம். ஃபஸ்ட் நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல் கிரியேட் பண்ணுவோம். அப்படின்னா வந்து வேறு மாதிரி இல்லை டெஸ்க்டாப் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டெவலப்பிங் நாலேஜும் கிடைக்கும். அதே அதை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் ஓகேங்களா. ஸோ வித்தவுட் நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்க்குற டெவலப்பராக இருந்தாலும் பாருங்கள், இல்லைனா வந்து எந்த ஃபீல்டில் போகிறீங்களோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸி பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, ஈஸிக்குமே வந்து ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேர் வேணும். அவங்களும் வந்து சாஃப்ட்வேர் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து வி கேன் ஏபிள் டு கிரியேட் எ நியூ ஒன். அப்போ தான் வந்து ஸோ இப்போ ஐஓடி பீக்கில் இருக்குது, நம்ம ஐஓடி ப்ராஜெக்ட்ஸும் போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஐஓடி கற்றுக்கணும் அப்படின்னாலையும் இங்கே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் எப்படி பை பண்ணணும், அதுக்கப்புறம் இதோட ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதுக்கும் போட்டுருக்கோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இது பேசிக் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி நம்ம ஐஓடி செக்யூரிட்டினா என்ன அந்த கான்செப்ட் தான் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் என்ன எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஸோ நம்ம எதுக்காக எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் வந்து வித்தவுட் நாலேஜ் ஆஃப் எனி ப்ராடக்ட், இல்லைனா இதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் உங்களால் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கான பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலில் வந்து ஜஸ்ட் டெக் மட்டும் அது என்ன ஜாவானா என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லாமல் இது படிக்கிறதுனால நம்மளுக்கு தான் யூஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஜாபும் செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம வேலையை விட்டு தூக்கத்துக்கு யோசிப்பாங்க, இவனா இவ்வளோ படிச்சிருக்கான், ஸோ இவனால் நம்ம கம்பெனிக்கு எப்பவுமே வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கும் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லாமே படிங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்கிறது, ஜாவா ஒரு படிச்சுட்டு இது ஒரு 2 வீக்ஸு, பைத்தான் ஒரு 2 வீக்ஸு, சி ஒரு 2 வீக்ஸுன்னு அப்படி படிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஜாவா படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து பைத்தான் நீங்களாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ செல்ஃப் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, எப்படி இருக்குது பைத்தானில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதுக்கும் பைத்தானுக்கும் என்ன டிஃபரன்ஸு, இதுக்கும் சிக்கும் என்ன டிஃபரன்ஸு, ஏன் வந்து இது இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து
இதில் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஏன் வந்து செக்யூராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க அதிகமாக வந்து. அப்போ தான் வந்து யூ கேன் ஏபிள் டு பில்ட் ஏதாவது ஒன்று புதுசாக கிரியேட் பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க, நான் வந்து என் ஸ்டைல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உடனே வந்து நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணுறாதீங்க. ஜஸ்ட் நம்ம மெத்தட் சொல்லியிருக்கோம் எப்படி ஜாவானா என்ன. அப்புறம் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், வெரி லார்ஜ் பாப்புலர் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஹை லெவல் லாங்குவேஜ், நிறைய நேம்ஸில் கூப்பிடுவாங்க. ஸோ கெட் ஸ்டார்டட், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லா லாங்குவேஜ்லையுமே சொல்கிறதா இவங்களும் சொல்லியிருக்காங்க, சின்டாக்ஸ். இது என்ன ப்ரோ சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம். இதுக்கு நான் ஸ்மால் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா வந்து இப்போ இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மவுஸ் பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் cannot be result to a type அப்படின்ற ஒரு எரர் வந்திருக்கா. ஸோ இட் இஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் சின்டாக்ஸ் எரர். ஸோ கம்பைலேஷன் எரர், சின்டாக்ஸ் எரர், அதுக்கப்புறம் ரன் டைம் எரர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஸோ ஆல்வேஸ் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட். ஸோ பார்த்தீங்களா, unable to load main class. ஸோ சின்டாக்ஸ் எரர்னா என்ன, இந்த எரர்னா என்ன. ஸோ இது வந்து இந்த ஒரு எக்ஸெப்ஷன் கால் பண்ணி நோ கிளாஸ் ஃபவுண்ட் எரர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து நம்ம கேபிட்டல்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த கோலன் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சின்டாக்ஸ் எரர்னு வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று காட்டிங்க ப்ரோ, அது என்ன ப்ரோ எரரு, இது என்ன ப்ரோ எரரு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர்னா நீங்கள் வந்து ஒரு கோலன் வைக்காமலையோ இல்லை இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்றி வச்சிட்டிங்களாலையோ. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கமாண்ட் கொடுக்குறேன், எல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது என்னன்னா இதுவும் சின்டாக்ஸ் எரர் தான். ஸோ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா வந்து செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் பதிலாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த ஐடி கண்டுபிடிக்குது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நம்ம காலேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா டிஓசி அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்லாம் வந்து. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அந்த கான்செப்ட் படி வந்து ஸோ எப்படி வந்து அந்த இந்த ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு இது ஸ்டடி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமர்ஸாக இருக்க ரைட் பண்ணுவோம். ஸோ ரைட் பண்ணும்போது நம்மளே அறியாமல் மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அதை உடனே கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுறது தான் இந்த மாதிரி அந்த இது எல்லாமே. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சின்டாக்ஸ் எரர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எரர் பேர் என்னன்னா unable to load main class ஸோ லாஜிக் இந்த மாடியூல் பேசிக். ஸோ இது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணதே வந்து தப்பாக கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி வந்து ஒரு எரர் வருது. ஓகேங்களா. ஸோ சின்டாக்ஸ் எரர் வேறு, இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து எரர் வருது வேறு. ஸோ இல்லை நீங்கள் ட்ரை கேட்ச்சில் அதிகமாக படிப்பீங்க, ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இதில் அதிகமாக படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் சின்டாக்ஸ் எரர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு புரியும். சின்டாக்ஸ்னா இந்த மாதிரி கோலனு ப்ராக்கெட் போடாதது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாமே சின்டாக்ஸ் எரர் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஆஸ் எ பிகினராக நான் வந்து இப்போ நானும் உங்களோட வந்து சேர்ந்து படிக்க வருவேன். ஸோ சின்டாக்ஸ்னா என்ன. ஸோ இந்த ப்ரீவியஸ் சாப்டர் வி கிரியேட்டட் ஜாவா ஃபைல் கால் main.java. ஸோ ஃபைல் நேம் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஃபைல் நேமும் இந்த கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது, main.java மெயின் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கிளாஸ். ஓகேங்களா. ஸோ கிரியேட்டட் we use the following code to print hello world the screen. ஸோ hello world வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி லைன் ஆஃப் த கோட் ரன்ஸ் இன் ஜாவா மஸ்ட் பி இன்சைட் எ கிளாஸ். ஸோ கிளாஸ்னா நத்திங் பட் ஸோ இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பப்ளிக் கிளாஸ் மெயின், இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான். ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ மஸ்ட் பி இன்சைட் த கிளாஸ். ஸோ கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வி நேம்டு இந்த கிளாஸ் மெயின். ஓகேங்களா. ஸோ மெயின் அந்த பேர் கொடுத்துட்டோம், மெயின்ன்றது இது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. த கிளாஸ் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அன் அப்பர் கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இருந்தாலும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து அப்பர் கேஸில் கொடுக்கணும். இன்கேஸ் நான் லோயர் கேஸில் இல்லை எம் வந்து ஸ்மாலில் கொடுத்தேன்னா வந்து இட் வில் ரிட்டன் இன் எரர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. இப்போ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். இது வந்து ஏன் நம்ம பண்ணுறோம் இதுதான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கான ஃபார்முலா நீங்கள் ஆன்சர் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஏன் வந்து நம்ம ஏன் கேப்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இது ஒரு மெத்தடாலஜி. ஸோ ஜாவாவில் இருக்கிற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு கிளாஸ்னா அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கற்றுக்க வேண்டியதான். ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ பைத்தான் இஸ் ஆல்சோ கேஸ் சென்சிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேர் இஸ் இட். ஸோ பைத்தான் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துருக்கோங்க கேஸ் சென்சிட்டிவ். அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இண்டிபெண்ட்னா இந்த ஸ்பேஸு
இன்டென்டேஷன் அது பேர் மறந்து போய் சாரி. ஸோ இன்டென்டேஷன் ஓகேங்களா. பைத்தான் இன்டென்டேஷன் இருக்கு, ஆனால் ஜாவாவில் வந்து இன்டென்டேஷன் கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்டேஷன் நம்ம எதுக்குன்னா வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இது பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இது நான் வந்து எல்லாமே ஒரே லைனில் கூட நான் கொடுக்கலாம் நினச்சா வந்து பாருங்களேன். இப்போ வந்து ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்டென்டேஷனுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இதை நான் தூக்கிட்டு ஜஸ்ட் ஓகே இது கமெண்ட்டாக மாறிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போது கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஐ கேன் ஏபிள் டு ரன். உங்களுக்கு புரியுதாங்க. இந்த கோலன் கொடுத்து இது முடிச்சிட்டேன். இது ஒரு ப்ரேஸு, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வருது இன்னொரு ப்ரேஸு, அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ நீங்கள் செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா வந்து சென்டென்ஸ் ஒன்றும் முடியல அப்படின்றதுக்கான மீனிங் ஓகேங்களா. ஸோ நீங்கள் செமிகோலன் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து ஒரே லைனில் கூட நீங்கள் 3த்தையும் கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இது 3த்தையும் எடுத்து நான் ஒரே லைனில் கொடுக்குறேன். பாருங்களேன் என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ இட் வில் ஆல்சோ ரன். ஸோ நீட்டாக நம்மளுக்கு பார்த்தோன்னே யூசர்ஸ்க்கு அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் என்ன கொடுக்குறது அப்படின்னு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கணுமோ அதே மாதிரி தான். ஸோ அலோ வேர்ல்டு சப்ஸ்கிரைப். ஸோ இது பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து பிரிண்ட் எல்என் கொடுத்தா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ அலோ வேர்ல்டு சப்ஸ்கிரைப், அலோ வேர்ல்டு ஒரு லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பேக் வித் ரோஹித்ன்றது செகண்ட் லைனில் ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். பாருங்களேன் இப்போ பார்த்தீங்களா, அலோ ரோஹித் வந்துருக்கு, சப்ஸ்கிரைப் பேக் வித் ரோஹித் செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கோடிங் வந்து எப்படி வேணால் ரைட் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், இது செகண்ட் லைனில் கொடுக்கலாம், இது தேர்ட் லைனில் கொடுத்தா வந்து பார்க்குறவங்க ஈஸியாக புரியும். மற்றபடி சில பேர் நினச்சிருக்கிறாங்க இது மாதிரி வந்து கொடுக்கவே முடியாதா, அதுக்காக தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரே லைனில் கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா வந்து இந்த பிரிண்ட் எல்லாம் நான் வந்து கீழே கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா வந்து பிரிண்ட் எல்லாம் நான் தூக்கிட்டு வேறு மாதிரி எப்படி பிரிண்ட் பண்ணலாம், ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஒர்க் பண்ணி பார்க்கணும். அது அப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங்கே உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ மியூசிக் அழகாக ஒரு சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு நீட்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரோக்ராமிங் செம்மையாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்குமே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நான் இந்த கான்செப்ட் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்து ஜாவா வந்து இன்டென்டேஷன் எரர் இல்லை, இன்டென்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதுவே நீங்கள் பைத்தானில் இப்படி பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இட் வில் கிவ் சம் டைப் ஆஃப் எரர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் இருக்குது. இப்போ இஃப்ங்க இருக்குன்னா அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஏபிள் டு ரைட் த கோட். அதுக்கு முன்னாடியே இல்லைன்னா பின்னாடி இல்லை லைன் விட்டு பண்ணிங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் இன்டென்டேஷன் எரர். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பைத்தான் இஸ் ஆல்சோ கேஸ் சென்சிட்டிவ், ஜாவா இஸ் ஆல்சோ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் ஜாவாவில் எப்படி அக்கர் ஆகும்னா ஸோ கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இதில் தான் வந்து இருக்கும். ஆனால் பைத்தான் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரும் வந்து எரர் வரும், இன்டென்டேஷன் எரரும் கொடுக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஜாவாக்கும் பைத்தானுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இன்ட்ரோவில். ஸோ இன்ட்ரோவில் கெட் ஸ்டார்டட் ஓகேங்களா. தென் நம்ம ஒன்றும் இன்ட்ரோ முடியலையா, சின்டாக்ஸ்க்கே போயிட்டோம். ஸோ இந்த கெட் ஸ்டார்டட் ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம சிஸ்டமில் இன்பில்ட்டாக ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இன்ஸ்டால் ஆகலாம் ஓப்பன் ஜாவா இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ் 11 கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது நான் சொல்லலை, ஏன்னா வந்து இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் எப்படின்னு போட்டால் இன்டர்நெட்லேயே வந்து அதிகமான பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதில் இப்படியும் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இவங்களே கொடுத்துருக்காங்க. ஹவு டு இன்ஸ்டால் ஜாவா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்களா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பார்த்து கான்ஃபிகர் பண்ணணும், என்விரான்மெண்டல் எப்படி செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வரி பண்ணிக்கிறதே அவ்வளோ அவசியம் இல்லை, நிறைய ஓப்பன் சோர்ஸும் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் அலோ வேர்ல்டு தான் ஓகேங்களா. ஸோ இந்த அலோ வேர்ல்டு வந்து எப்படி நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் டாட் ஜாவா, ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஜாவா சி அப்படி போட்டு அந்த பேர் ஓகேங்களா, அந்த கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா வந்து இட் வில் கம்பைல். ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுனா இஃப் எரர்ஸ் தான் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி எரர்ஸ் எதுவும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரன் பண்ண அப்புறம் எம்டியாக இருக்கும். சம் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் வில் ஷோ வாட் த எரர்ஸ் ஆர் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல சம்திங் எரர், இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஸ்மால் எஸ்ஸாக மாற்றிட்டுனா இட் வில் ரிட்டர்ன் அன் எரர் ஓகேங்களா. ஸோ என்ன வந்து ஜாவா டாட் லேங் நோ கிளாஸ் டிஃபைன் நோ கிளாஸ் டெஃபினிஷன் ஃபவுண்ட் எரர். ஸோ எந்த கிளாஸுமே நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எரர் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இந்த எரர் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதே கோடில் நம்ம தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா வந்து while compiling this code will give an error ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் சொன்னதை வந்து நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணி பாருங்கள், நான் வந்து சொல்ல மாட்டேன்.
ஸோ நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நான் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அதை பார்த்து வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ நான் வந்து செஞ்சு காட்டலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இது என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது கம்பைல் பண்ணிட்டீங்க, கம்பைல் பண்ணிட்டு வி வில் எந்த எரருமே இல்லை. ஸோ இஃப் தெர் ஆர் நோ எரர்ஸ் த கோட் த கமெண்ட் ப்ராம்ப்ட் வில் டேக் யூ இன்டு த நெக்ஸ்ட் லைன். பார்த்தீங்களா? ஸோ எந்த எரரும் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு வந்துடும். ஸ்டேஜ் 2 ஸ்டெப் 2 கொண்டு வந்துடும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், நீங்கள் ஜாவா ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ண உடனே அதுக்கு என்ன கோட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவோம். ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஐடி இல்லாத பட்சத்தில் நோட் பேடில் கோட் எழுதிட்டு அண்ட் யூ கேன் ஏபிள் டு ரன் யூசிங் கமாண்ட் ப்ராம்ப்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட் இருந்தாலே போதும். இந்த மாதிரி எக்லிப்ஸ் ஐடி இல்லை விஎஸ் கோட் எல்லாமே வி கேன் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஜாவா. ஓகேங்களா? ஸோ ஜாவா ஒர்க் பண்ணலாம், பைத்தானும் ஒர்க் பண்ணலாம், சியுமே வந்து நம்ம கம்பைல் பண்ணி டீபக் பண்ணலாம். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணுறதுக்கலாம். ஸோ இப்படி இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. வி கேன் ஏபிள் டு லேர்ன் ஜாவா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ யூசிங் ஐடிஇ. ஸோ எவ்வளோ இருக்குங்க, நீங்கள் பிகினராக இருக்காங்க அப்படின்னா வந்து யூ கேன் கோ த்ரூ ஐடிஇ. ஸோ இதுதான் வந்து என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு எரர் காட்டினா பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எரர் தான். ஓகேங்களா? ஸோ இது என்ன எரர் கொண்டு இங்கே காட்டுது பாருங்க. நான் வந்து இது ஸ்ட்ரிங் கேனாட் பி ரிசால்வ் டு எ டைப்பு. ஸோ இந்த இடத்துல ஷோ பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து உடனே நீங்கள் பேட்ச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் கிளாஸ் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரிங் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுங்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மல் நோட் பேட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரைட் பண்ணும் போதே மிஸ்டேக்கை ரைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அது ஒன்று. ஸோ அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ நோட் பேடில் நீங்கள் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ நோட் பேட் ரைட் பண்ணி பார்த்தீங்களா, இது ரைட் பண்ணும்போது நான் ஃபெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள் கோலன் கொடுக்காம விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் ஐடியில் பண்ணும்போது நீங்கள் கோலன் கொடுக்கல ரிமைண்ட் பண்ணியே இருக்கும். இங்கே வந்து ரெட் ஆட் நின்னே இருக்கும். அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து நீங்களே ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க. அதுக்காக தான் வந்து யூ கேன் கோ வித் ஐடி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஐடி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம சின்டாக்ஸ் தான் பார்த்ததும் அப்படியே வந்து நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். ஸோ சின்டாக்ஸில் ஓகே இது பார்த்துருந்தோம். அப்பர் கேஸ் நம்ம இது கிளாஸ் நேம் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸில் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் மெத்தட். ஸோ த மெயின் மெத்தட் இஸ் ரெக்வயர்ட் அண்ட் யூ வில் சி இன் எவ்ரி ஜாவா ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் எல்லா ஜாவா ப்ரோக்ராமே வந்து மெயின் மெத்தட் வந்து தேவை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சியில் எப்படி ஆஷ் இன்க்ளூட் stdio io டாட் ஹெச் கொடுப்பீங்க ஒரு ஹெட்டர், அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து மெயின் மெத்தட் இருந்தோம். மெயின் மெத்தட் இருந்தால் தான் இந்த கோட் வில் ஒர்க். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸோ பைத்தானில் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஜாவாவில் மெத்தட் சொல்லுவாங்க. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆனால் ரெண்டு கான்செப்டுமே சேம் தாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் காசை கொடுத்துட்டு ஜாவா ஒரு மாதம் பைத்தான் ஒரு மாதம் போனீங்கன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் மணி வேஸ்ட்டு, அதுக்கான டைம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மக்கப் பண்ண மாதிரி ஆகிடும். அது வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்காது. இது இட் வில் கோஸ் ஆன் அண்டர் கேட்டகரி ஆஃப் மக்கப், அந்த கேட்டகரியில் போய்ங்களா? ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நான் படிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு டபுள் சி ஸ்கூல் எடுத்துட்டு இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸு நீங்கள் தான் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வேணா வந்து இதுக்கு ஒரு வீடியோவே வேணா போடுறேன். இதில் என்னென்ன சின்டாக்ஸ் இருக்குது, இந்த பேசிக்ஸ் மட்டும், ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும். ஸோ ஜாவாக்கும் பைத்தானுக்கும் சிக்கும் மூணுத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எப்படி பிரிண்ட் பண்ணுது, அது எப்படி பிரிண்ட் பண்ணுது, அதில் எப்படி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 1-on-1 செக்ஷன்மாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம் அது என்ன இது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து அதுக்காக நம்ம டைம் அலோகேட் பண்ணுவோம். நீங்களே கமெண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ ஓகே அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மாதிரி ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ போடும். ஒரு 20 minutes 30 minutes போட்டால் நீங்கள் கவனிப்பீங்கன்னு தெரியல. ஸோ நான் பேச ஆரம்பிச்சே 20 minutes மேலே போயிடுது. அது என்னன்னு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன், அது வந்து 20 minutes மேலே போயிடுது. ஸோ எனக்கும் தெரியும் 20 minutes மேலே போனால் உங்களால் லிசன் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நானே வந்து லிமிட் பண்ணிப்பேன். பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி 2 டாபிக் பற்றி தான் பேசுவேன், அதுக்கப்புறம் பேச மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கான லேர்னிங் மைண்ட் செட் வந்து 20 minutes தான். ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஸோ மெயின் மெத்தடில் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் எல்லா இதுலையுமே வந்து இட் வில் ஹாவ் மெயின் மெத்தட். ஸோ நீங்கள் சியில் பார்த்தீங்கன்னாலே மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பைத்தானில் பார்த்தீங்கன்னாலே மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாவாவில் எல்லாத்துலேயுமே வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. எனி கோட் இன்சைட் மெயின் மெத்தட் வில் பி எக்ஸிக்யூட்டட். மெயினுக்குள்ளே இருந்தாலே அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? டோன்ட் வெரி அபவுட் த கீவேர்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெயின். மெயினுக்கு முன்னாடியோ பின்னாடி இருக்கிறதுலாம் மேட்டர் இல்லை, உள்ள என்ன இருந்தாலும் தலையை வந்து ஒர்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபார் நவ் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் எவ்ரி ஜாவா ப்ரோக்ராம் ஆஸ் எ கிளாஸ்.
இப்போ வந்து நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஜாவா ப்ரோக்ராமே வந்து கிளாஸ் இருக்கும், மெயின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா வந்து ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன் ஜாவா சின்டாக்ஸில் வாட் வி லேர்ன் டுடே. ஓகேங்களா? ஸோ ஜாவா சின்டாக்ஸில் நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் வந்து ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டா இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளாஸ் நேம் must be in அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ் எதுனா வந்து ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும், ஸ்டார்டிங் கேரக்டர் மட்டும் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் must be in அப்பர் கேஸ் ஸ்டார்டிங் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நேமும் அண்ட் ஃபைல் நேம் மஸ்ட் பி சேமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ரெண்டு சேமாக இருந்தால் தான் இட் வில் ரன். அப்படி இல்லைன்னா இட் வில் ரிட்டன் எரர். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு என்ன ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து பேசிக்கு, நான் இங்கே பேசிக்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வந்து லாஜிக்னு போட்டு இங்கே பேசிக்ஸ்னு கொடுத்து பாருங்க. ஸோ இட் வில் கிவ் அன் எரர். அது என்ன எரர்ன்றது கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணி சொல்லுங்கள். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபார் நவ் ஜஸ்ட் ரிமெம்பர். ஓகே. ஸோ இதில் இன்னொரு ஆட் பண்ணோம். ஸோ கிளாஸை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன் எவ்ரி ஜாவா ப்ரோக்ராம், ஸோ இன் ஜாவா ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸ் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ கிளாஸ்ன்றது இட் மஸ்ட். ஓகேங்களா? இன் ஜாவா ப்ரோக்ராம் கிளாஸ் வேணும், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வேணும். இது இல்லாமல் வந்து நீங்கள் கோடே ரைட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு மெயின். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் இருக்கணும், மெயின் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது மெயின் சொல்லிட்டாங்க. இது எதனால கொடுக்குறோம் அப்படின்றது வந்து இங்கே லேட்டராக சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அப்புறம் இன்சைட் த மெயின் மெத்தட் வி கேன் யூஸ் த println மெத்தட் டு பிரிண்ட் த லைன் ஆஃப் த டெக்ஸ்ட் டு த ஸ்க்ரீன். பார்த்தீங்களா? printlnனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வார்த்தை வந்து அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த printlnே தேவைப்படாது. ஏதாவது 2-3 சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, லைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் println கொடுங்க. ஓகேங்களா? ஸோ println பற்றி சொல்ல தேவையில்ல, என்னை விட நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க printlnனா என்னன்றதுல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கான அவுட்புட் என்ன வரும் நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் த கர்லி பிரேசஸ் மார்க்ஸ் த பிகினிங் அட் த எண்ட் ஆஃப் த பிளாக் ஆஃப் த கோட். ஸோ கர்லி பிரேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ சியில் நீங்கள் வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுங்க, ஜாவா வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ சியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ஜாவான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜாவாவும் சியும் வந்து ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அதை யூஸ் பண்ணுற பிரேசஸ் இதெல்லாமே வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த பிரேசஸ் எதை டிக்ளேர் பண்ணுறதுனா வந்து ஸ்டார்டிங் ப்ரோக்ராம், எண்டிங் ப்ரோக்ராம். நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் ஒரு பிரேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இந்த பிரேசஸ் நான் டச் பண்ண அப்படின்னா வந்து இங்கே இடத்துல வந்து ஒரு மார்க் வருது. ஏன்னா வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் டச் பண்ணேன் அப்படின்னா வந்து எங்கே பார்த்தீங்களா, இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடியுது அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு இது கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருந்தால் அதுக்கு எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அதை முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வந்து இப்போ கிவன் எரர் பாருங்களேன். இப்போ எரர் வருதா? என்ன எரர் வருது பாருங்கள். ஸோ சின்டாக்ஸ் எரர், இன்சர்ட் பிரேசஸ் டு கம்ப்ளீட் கிளாஸ் பாடி. ஸோ பாடி ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஒரு பிரேசஸ் கொடுக்கல அப்போ இது வந்து சின்டாக்ஸ் எரர். இப்போ உங்களுக்கு புரியுதா சின்டாக்ஸ் எரர்னா என்னன்னு? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸு ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணும்போது சம் மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து சின்டாக்ஸ் எரர், நீங்கள் இது தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ பாருங்களேன். ஸோ பிரிண்ட்டில் வந்து ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் கொடுக்குறேன், PRNT கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலரே மாறிடுச்சு. ஸோ கலர் மாறும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே பாருங்கள், இங்கே எரர் எங்களுக்கு காட்டுது. ஸோ மெத்தட் பிரிண்ட் ஸ்ட்ரிங் இஸ் அன்டிஃபைன்ட் டைப் பிரிண்ட் ஸ்ட்ரீம். பார்த்தீங்களா? இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம்ன்ற டைப்பில் வந்து அந்த நீங்கள் கொடுத்துக்கிற சென்டென்ஸ் அந்த வேர்டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட் கேஷ் டு சிஸ்டம் டாட் அவுட். ஒன்று கேஷ் பண்ண சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன், மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ கலர் வேரியன்ட் இருக்கும். ஸோ இந்த எக்லிப்ஸ் ஐடியில் எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு.
நம்ம எதுவும் தப்பாக கொடுத்தோம் அப்படின்னாலே இது மாறுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நான் அவுட்ல ஒரு வியூ வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மொத்த லைனுமே எரர் வந்துச்சு, நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ அக்கரன்ஸ் சிஸ்டம்ஸ் ஓடி சேஞ்ச் டு ரிசால்வ் இஸ் நாட் அ ஃபீல்டு ஒன் சேஞ்ச் லைன் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே கொடுத்துட்டு சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா கலரு. அக்கரன்ஸ் ஆஃப் அவுட்டு, அக்கரன்ஸ் ஆஃப் அவுட்டு, அக்கரன்ஸ் ஆஃப் அவுட்டு ஓகேங்களா. ஸோ சிஸ்டமு அவுட்புட்டு என்ன வரணும்னா பிரிண்ட் பண்ணணும், என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்னா அலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணணும். அதுதான் வந்து சிஸ்டம்லேருந்து அவுட்புட் கொடு, என்னத்தை கொடுனா வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இதை கொடு, அதுதான் அவுட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எரருக்கான ஒரு நல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சின்டாக்ஸ் எரர்னா என்ன அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ஓகே, ஸோ இந்த ட்ரை இட் யுவர் செல்ஃப் நம்ம பண்ணி பார்ப்போமா. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இன்ட்ரோவில் இருக்கிறதே ஒன்று பண்ணல, நம்ம வந்து ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க, சைன் அப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை சர்டிஃபிகேஷன்ஸுமே இருக்குது, ஆனால் வந்து பெய்டு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லை எனக்கு இதே போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இதே வந்து போதும். சர்டிஃபிகேஷன்ஸில் இன்னும் டீப்பாக இருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1 எக்ஸைஸ் 2 இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கற்றுப்பீங்க இந்த ட்ரை இட் யுவர் செல்ஃபில் எப்படி பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த இதை நான் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல வந்து கிளாஸ் ஃபைல் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அலோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும், அவுட்புட் வந்து அலோ வேர்ல்டுன்னு வரணும். ஸோ நான் எது கொடுத்தா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், சிஸ்டம் டாட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவுட் டாட் பிரிண்ட் ஓகேங்களா. ஸோ நான் பிரிண்ட்னு கொடுக்குறேன், எனக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ராங்குன்னு வருது. ஸோ பிரிண்ட் எல்ன்னு கொடுக்குறேன், இப்போ கரெக்ட் வருது நினைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஸ்பேஸ் கூட கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பிரிண்ட் எல்ன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படி எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெறும் பிரிண்ட்னா இங்கேயே முடிஞ்சிருக்கும் அந்த பாக்ஸ் வந்து. ஸோ பிரிண்ட் எல்லுக்காக தான் அந்த பாக்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்கள் பிரெயின் திங்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது வரலையா, அப்போ இது நீங்கள் கொடுத்து பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பாக்ஸ் இருக்காது, ஜஸ்ட் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம கமெண்ட்ஸ் ஒன்றும் போல, நம்ம வந்து கமெண்ட்ஸை பற்றி பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம இது பண்ணுவோம், சிங்கிள் லைனாக என்ன மல்டி லைனாக. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பேசிக்ஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரோ என்னன்னு புரிஞ்சிருக்கும், கெட் ஸ்டார்டரில் புரிஞ்சிருப்பீங்க, எப்படி வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஜாவா சீனா என்ன, எப்படி ரன் பண்ணணும், அதுக்கு எப்படி அவுட் வரும்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர்னா என்ன, பேசிக்காக இது தான் அக்கறை ஆகும், எப்படிலாம் அது சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ண ப்ரோ இதுதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி வந்து. ஸோ இதுக்கு வந்து சேம் ஆன்சர் தான், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போட்டிங்கன்னா வந்து இட் வில் கிவ் அ லெவல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அவுட்புட்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ எவ்ரி வீடியோ 2 கான்செப்டும் சொல்லி தருவேன் ஓகேங்களா. ஸோ ரெண்டாக போவோம் ஓகேங்களா, அவுட்புட்டு கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோ, வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படியே வந்து 2 போகும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ், பை பாய்.